வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜியை சிறையில் அடைத்த போலீஸ் உண்மையை ஒப்புக்கொண்ட செந்தில் பாலாஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா உடல் கரைந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லலாம். 5 நாட்கள் பார்த்திங்கன்னா அவரை கஸ்டடியில் எடுத்துக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மீம்ஸ் பேஜெல்லாம் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியின் விஷயங்களை கிளியும் கிழிச்சிட்ருக்காங்க. ஒரு வேளை செந்தில் பாலாஜி சிறையில் பார்த்திங்கன்னா இப்படி பார்த்திங்கன்னா காவல் அடித்து துன்பப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா போயிருக்காங்க காவல்துறை. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக அவருக்கு இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்க. நம்முடைய நீதிபதி அல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் அவரை மிகவும் கவனமுடன் பார்த்திங்கன்னா கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய உடல் நலனில் மிகுந்த முழுமையான அக்கறையை பார்த்திங்கன்னா முடிந்தவரை காட்டுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். சரிங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு நம்முடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டதா பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க போகிறதும் இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் செந்தில் பாலாஜியை சிறையில் நம்முடைய போலீஸ் அடித்ததாக சில தகவல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பூதாகரமாக பார்த்திங்கன்னா பரவி கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த வேலையில் இது பார்த்திங்கன்னா உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஆமாம் நண்பர்களே, ஏறத்தாழ உண்மைதான். செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா அடிக்க தான் போகிறாங்க. தற்பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதே இந்த இடி டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க பார்த்திங்கன்னா அந்த அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா அதற்கு அடுத்தபடியாக அந்த என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் காவலில் இருந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்குறாங்க. பிறகு அவரை பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்களில் அவரை பார்த்திங்கன்னா அவருடைய கதையை முடிப்பதற்கான அஸ்திவாரங்களை பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சும்மாவே பார்த்திங்கன்னா ஒரு பயமுறுத்தி இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான்னு நினச்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தகவல்கள் வெளிவர போகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக போலீஸ் பார்த்திங்கன்னா அதிரடியாக அடைத்து வைத்து, அதாவது தமிழ்நாட்டு போலீஸ் கிடையாது, அதுக்கு புறமாக பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெயிலில் காவல்துறை விசாரணை செய்கிறாங்க. அதன் பின்பு பார்த்திங்கன்னா காவல்துறையிலிருந்து அடிச்சிருக்கிறாங்க. நீதிமன்ற காவலில் பிறகு இப்போ நம்முடைய உச்சநீதிமன்றம் கைது செய்யும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் விசாரிக்கிற அந்த ஒரு அனுமதியும் பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. இவர்கள் பார்த்திங்கன்னா யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். பெருசாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க தான் நாம் நினச்சிட்டு இருந்தோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவங்க மிகப்பெரிய ஆக்ஷன் பார்த்திங்கன்னா எடுத்துருக்கிறாங்க. மாலை பார்த்திங்கன்னா ஒரு 10 கேள்விகள் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு 100 கேள்விகளில். அதுவும் பார்த்திங்கன்னா கேட்ட பின்பு அவர் பார்த்திங்கன்னா ஒரு 100 கேள்விகளில் நம்முடைய எண்ணத்தில் செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா ஓப்பனாக பார்த்திங்கன்னா போட்டு உடைச்சிருக்கிறாரு. இதுதான் பார்த்திங்கன்னா நிச்சயமாக சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா இப்போ திமுக பார்த்திங்கன்னா கூண்டோடு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அரசியலில் இதை விட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா எங்கே நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் இது முழுக்க தமிழகத்தில் தான் நடந்திருக்கு. இது அரசியலில் தான் பார்த்திங்கன்னா முழுமையாக நடந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி விவகாரம் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது நண்பர்களே. என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா இங்கே மூவ் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுபோல் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய முக்கியமான தினசரி செய்திகளும் சரி, எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி, அதில் வர ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோடைய ஊழல் தான். ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க தமிழகத்தை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நல்லாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நல்லாட்சிக்கு நடுவில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயமானது நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜியை பார்த்திங்கன்னா போலீஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர்களுடைய
அவர்களுடைய ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு கட்டி அடிச்சிருக்கிறாங்க. பட்டுன்னு ஒப்புக்கொண்ட செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிதளவில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. வலி தாங்க முடியாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒப்புக்கொண்டார். அவர் செய்த ஊழல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புக்கொண்டார். கேட்கப்பட்ட 100 கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்காரு. மீதம் 10 கேள்விகளுக்கு மட்டும் பதிலளிக்கலை அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் பரவி கொண்டு இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். செந்தில் பாலாஜி பற்றி இன்னொரு தகவல் எதனும் கிடைத்தால் உடனுக்குடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.